ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட மாடல் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், டிரான்சிட் ஆர் பைப்லைன் இன்வென்ட்ரிஸ் ஆல்சோ கால்ட். டிரான்சிட் அண்ட் பைப்லைன் இன்வென்ட்ரிஸை நம்ம எப்படி வேறு பேரில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்சிட் ஆர் பைப்லைன் இன்வென்ட்ரிஸோட அனதர் நேம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்வென்ட்ரிஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் ஏ டெக்னிக் ஃபார் டிட்டர்மினிங் ஆன் ஆப்டிமம் ஷெட்யூல் ஆஃப் இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் வியூ ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸ். ஸோ எதை வந்து ஆப்டிமம் ஷெட்யூல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸோ அவைலபிள் ரிசோர்ஸில் ஆப்டிமம் ஷெட்யூல் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்டிமம் ஷெட்யூல் இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டியில் கண்டுபிடிப்போம். ஸோ ஆன்சர் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் கொஷின், the dash for solving linear programming problem is based on a well-defined set of logical steps. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை வெல் டிஃபைன்ட் செட்டை வச்சு நம்ம லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்கை வெல் டிஃபைன் செட் மூலமாக லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் கொஷின், any solution to a general linear programming problem which satisfy the non-negative restrictions of the problem is called dash to the general LPP. ஸோ எனி சொல்யூஷன் ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் ஒரு நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், any feasible solution which optimize, minimize or maximize the objective function of a general LPP is called on dash to the general LPP. ஸோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் எந்த ஃபீஸிபிள் சொல்யூஷனாக இருந்தாலும் அதோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஜென்ரல் எல்பிபியில் அதோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆப்டிமைஸனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லுவோம். ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஸ்லாக் வேரியபிளோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்லாக் வேரியபிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாக் இஸ் ஈக்குவல் டு ரெக்வயர்மெண்ட் மைனஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்லாக் வேரியபிளோட ஃபார்முலா ரெக்வயர்மெண்ட் மைனஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ் வேரியபிளோட ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஸோ சர்ப்ளஸ் வேரியபிளுக்கு ப்ரொடக்ஷன் மைனஸ் ரெக்வயர்மெண்ட் மைனஸ் ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்லாக். ப்ரொடக்ஷன் மைனஸ் ரெக்வயர்மெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகே. Next question, after the introduction of slack and surplus variables in the constraints of the general LPP, for the resulting LPP is called the. ஸோ நமக்கு வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனையும் கொடுத்துட்டு நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்னா நம்ம வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஈக்குவல்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு புதுசாக ஒரு எல்பிபி ஃபார்ம் ஆகும் இல்லையா. அந்த எல்பிபியோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எல்பிபியை நம்ம என்ன எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரீஃபார்முலேட்டட் எல்பிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் ரீஃபார்முலேட்டட் எல்பிபி. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட
ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், there is a dash between the optimum solution to the general LPP and its reformulated LPP. ஸோ ஆப்டிமம் சொல்யூஷனுக்கும் ஜென்ரல் சொல்யூஷனுக்கும் ஸோ ஜென்ரல் எல்பிபிக்கும் ரீஃபார்முலேட்டட் எல்பிபிக்கும் இடையில உள்ள ஆப்டிமம் சொல்யூஷன்ஸுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்கும். 1-to-1 கரஸ்பாண்டன்ஸாக இருக்கும். ஜென்ரல் எல்பிபியோட ஆப்டிமம் சொல்யூஷன் ரீஃபார்முலேட்டட் எல்பிபிக்கு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், the form of maximize z is equal to c power t of x subject to the constraint ax equal to 0, x greater than 0 is known as the dash of LPP. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்க எல்பிபியை நம்ம என்ன சொல்லுவோம், எந்த நேம் சொல்லுவோம், என்ன ஃபார்ம்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஒரு 10 கொஷின்ஸாக இந்த வீடியோலையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. எல்லாருக்குமே எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.